பிரியமான சகோதர சகோதரி, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் யோவான் 1:18. தேவனை ஒருவனும் கண்டதில்லை. ஒரே பிதாவின் மடியிலே ஒரே பேராளர் குமாரனை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் கண்டதில்லை, பிதாவின் மடியிலே ஒரே பேரான குமாரனை வெளிப்படுத்தினார். இந்த நாள் சொல்லப்பட்டிருக்குது. தேவன் இந்த உலகத்தில் ஒருவனும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம யாருமே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நம்மளவே கற்பனை பண்ணிக்கிறோம், ஆண்டவர் இப்படி தான் இருப்பார், ஆண்டவர் இப்படி நம்மளோட செயலில் தான் இருப்பார், நம்மளோட சாயல் தான் இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக தான் இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் ஒரு நம்மளை போல் ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தார் அப்படின்னு அதில் எல்லாம் கரெக்டு தான் இருந்தது. ஆனாலும் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, தேவனை ஒருவனும் கண்டதில்லை, பிதாவின் மடியிலே அவன் ஒரே பேராள குமாரனை வெளிப்படுத்தினார். அப்படின்னா ஆண்டவருக்கு மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும் அவரோட மகன் எப்படி இருக்கிறாரு, எவ்வளோ அழகாக இருக்காரு, எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு, எவ்வளோ சவுந்தரம் உள்ளவராக இருக்காரு, எப்படி அவரோட ரூபம் எப்படின்னு சொல்லி அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம என்ன நினைக்கணும், பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஆராதிக்கும் போது நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும். எப்படி உணர்வு வருமோ, கடவுள் இப்படி தான் இருக்கிறாரு, இந்த ரூபத்தில் தான் இருக்கிறாரு, இந்த சாயல் தான் இருக்கிறாரு, நம்மளவே அதை நினச்சிக்கலாம். ஆனாலும் தேவனை கண்டவர் ஒருவரும் இல்லை. ஆனால் அவரை காணும் போது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போ நம்ம தரிசனம் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு தரிசனம்னு சொல்லி பார்த்தா ஒரு சாயலாக தான், அது அவருக்கு சொல்லப்பட்டிருக்குது இல்லை 1000, அவருக்கு அது ஒரு வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவருக்கு ரூபம் 100க்கு மேலே போட ரூபம் இருக்குன்னு சொல்கிறேன். அது போல தான் நம்ம என்ன நினச்சிக்கலாம், இப்படி இருப்பார் அப்படி இருப்பாங்க. ஆனாலும் தேவனை கண்டவன் வெளிப்படான ஒரே பேராளர் குமாரனை தன் மடியில் வைத்து அவரே வெளிப்படுத்தினார், இந்த உலகத்துக்காக வெளிப்படுத்தினார். இந்த கிறிஸ்மஸ் நாள் அது அன்னைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார், இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் ஒரு குழந்தை பிறந்தார், கண்ணின் வயிற்றில் ஒரு குழந்தையாக கருவு தெரித்தார், 33 வருஷம் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பிறப்பு அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இழந்தார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, பிதாவின் மடியிலே அவர் வெளிப்படுத்தினார். எப்போ லாஸ்ட் சமையல் தான் வெளிப்படுத்தினார். அதுக்கு முன்னாடிலாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது இந்த வரலாறுலாம் இருக்கும்போது அவங்களுக்கு முகத்தை பார்த்ததே இல்லை, அவங்களோட ரூபத்தை பார்த்ததே இல்லை. ஆனாலும் இந்த கிருபையின் காலத்தில் நாம் இருக்கிறோம், இந்த கிருபையின் நேரத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ நம்ம இருக்கும்போது அதான் சொல்லப்பட்டிருக்குது, ஒரே பேராள குமாரனே வெளிப்படுத்தினார். யாருக்காக, நம்மளுக்காக. இந்த 2024 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்துட்டு போயிட்டாரு. ஒரு மண் குலத்தில் ஒரு குழந்தையாக வந்து அவர் கருவு தெரித்தாரு. அந்த நாளை நம்ம ஒவ்வொரு நிமிடமும் நம்ம என்ன நினைச்சிக்கணும், ஏசப்பா நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தீங்க, நாங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழணும், வாழ்ந்து நாங்கள் உமக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்கணும், நாங்களும் ஒரு சொர்க்க ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்ட் டெஸ்ட் நம்ம நேர்படுத்திக்கணும். அப்போ பண்ணும்போது கர்த்தர் நம்மளுக்கு புதுசாக நீங்கள் யாராவது கேட்பீர்கள்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரே பிதாவின் கண்டவன் ஒருவனும் இல்லை, உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆனாலும் திருப்பி கிருபையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் உலகத்துக்கு வந்துட்டார். எப்போ வந்தார், இந்த 2024 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணார், அவரே மனுக்குலத்தில் ஒரு கண்ணீர் வெற்றில் பிறந்தார். அது மூலமாக நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நீங்களும் அறியாமல் இருந்தீங்கன்னா, இயேசு ஆண்டவர் உங்களுடைய கதவை என்ன பண்ணுறாரு, தட்டுறாரு. நீங்கள் உடனே கதவை திறங்க. உங்களுக்கு என்ன கதவை திறக்கணும், உங்களுக்கு இருதயமான கதவுகளை திறக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட வந்து பிரவேசித்து உங்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பார். இந்த புதிய நாள், அந்த ஆண்ட இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் வரும் சமயத்தில் நீங்களும் புது மனுஷனாக பிறந்துருங்க, புது ரூபமாக வந்துருங்க, புது ஆலயத்துக்கு நீங்கள் வாங்க. உங்களுடைய எங்கெங்கே சர்ச்சு அங்கே இருக்கோ அங்கங்கே நீங்கள் போய் செல்லுங்க, ஆராதிங்க, துதிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you. Praise the Lord.